வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டமானது. உன்னை விட இன்னொருவர் உன் மனைவியோட கணவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த கதை அந்த மாதிரி ஒரு வலி, ஒரு துரோகம், ஒரு அழுகை சொல்கிறது. சென்னையில் ஒரு அழகான மிடில் கிளாஸ் வீடு. அங்க வசிப்பவன் அருண். நல்ல வேலை, நல்ல மனசு. அவனோட மனைவி மாலா. திருமணமாகி 5 வருடம் ஆனது. வாழ்க்கை சுமாராக போய்க்கொண்டே இருந்தது. ஆனா மாலாவுக்கு எப்பவுமே மனசுக்குள் ஒரு வெறுமை. அருண் நல்லவன், ஆனாலும் ரொம்ப வேலையில மூழ்கி இருக்கிறான். மாலா கவனிப்பே இல்லைன்னு தோண ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் அருணின் காலேஜ் ஃப்ரெண்ட் விக்ரம் அங்கே வந்து சேர்க்கிறான். அருண் அவனை அறிமுகப்படுத்துகிறான். அவன் என் நெருங்கிய தோழன். ஆனா காலம்தான் காட்டுது, ஒரே நிழல் மூன்றாகி போகும். மாலாவும் விக்ரமும் பேச ஆரம்பிச்சது. சின்ன சின்ன கவலைகள், சந்தோஷங்கள் எல்லாம் அருணிடம் இல்லாமல் விக்ரமிடம் போக ஆரம்பிச்சது. அதுவே கதையின் துரோகம் ஆரம்பம். மாலா மனசுக்குள் குழப்பம். நான் என்ன செய்றேன்? கணவன் இருக்கான், வேற யாருடன் நெருக்கம். ஆனா மனித மனசு எப்போ எங்கே தள்ளுதுன்னு தெரியாது. விக்ரம் அவளுக்கு அன்பு காட்டினான். அருண் காட்டாத கவனம் கொடுத்தான். இரவு நேர மொபைலில் அழைப்புகள், மறைவான வாட்ஸ்அப் சாட். சந்திப்பு இல்லாமல் ஆரம்பிச்சது. அருண் மட்டும் கண்ணை மூடி வேலை பண்ணிக்கிட்டே இருந்தான். அருணுக்கு சில நாட்களில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன் மாலா என்னோட கண்களை நேராக பார்க்க மாட்டேன்னு? ஏன் அவள் சிரிப்பு பொய்யா போல இருக்கிறது? ஒரு நாள் தற்செயலாக விக்ரமோட மெசேஜ் அருணின் கண்களில் விழுந்தது. அந்த மெசேஜ் வாசிச்சவுடன் அவனுக்கு உலகமே உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ இல்லாமல் ஒரு நாளும் முடியல, நாளை பார்க்கலாமா? விக்ரமின் மெசேஜ். அருண் அந்த இரவு மாலாவிடம் கேட்கிறான். மாலா, நீ என்னை ஏமாத்துறியா? மாலா, இல்ல அருண், நீ தப்பா புரிஞ்சுக்கிற. ஆனா அவள் கண்களில் இருந்த பயம், நடுக்கம் எல்லாம் உண்மையை வெளிப்படுத்தி விட்டது. அருணின் உலகமே இருண்டது. அவன் கோபத்தோட அழுது கேட்கிறான். நான் உன்னிடம் குறைவா இருந்தேனா? நான் உனக்கு அன்பு தரலையா? மாலா கண்ணீர் வடிகிறாள். நீ நல்லவன்தான் அருண், ஆனா நான் கவனத்துக்காக தவறான பாதைக்கு போயிட்டேன். அருணின் மனசு நொறுங்கி போச்சு. விக்ரமிடம் சந்திக்கிறான். நீ என் நண்பனாக இருக்க வேண்டியவன், ஆனா என் உயிரையே பறிச்சிட்ட. விக்ரம் மௌனம். மாலா பயத்தோடு நிற்கிறாள். 3 பேரும் ஒரே அறையில் இருந்தாலும் 3 வேற வேற உலகம். இந்த கதை எங்கே முடிகிறது தெரியுமா? அருண் மாலாவை விட்டுட்டானா அல்லது மன்னிச்சிட்டானா? விக்ரம் போயிட்டானா? அது ஒவ்வொரு கேட்பவரின் மனசில்தான் முடிவு ஆகணும். ஒரு உண்மை மட்டும், துரோகம் வாழ்க்கையில ஒருபோதும் மறக்க முடியாத காயம். கணவன் மனைவி வாழ்க்கையில் 3ஆம் நிழல் நுழைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த துரோகத்தின் கதைதான் இது. இந்த கதை ஒரு குடும்ப வாழ்க்கையில் நடந்த உண்மையான உணர்வுகளையும் துரோகத்தின் வலியையும் சொல்கிறது. நம் வாழ்க்கையில் ஒருவனின் நம்பிக்கை உடைஞ்சா அது எவ்வளோ வலிக்கும்னு இன்று இந்த கதை காட்டும். வாங்க அடுத்த கதை உள்ள போலாம். நான் சொல்ற கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக். சில காதல்களுக்கு உயிர் கொடுக்கலாம், ஆனா சில காதல்கள் உயிரையே அழிக்கிறது. ஒரு மனைவி, ஒரு கணவன், இன்னொரு மனிதன், இவர்களுக்குள் நடந்த துரோகம் ஒரு குடும்பத்தையே சிதறடித்தது. இன்று கேட்க போற கதை உங்க மனசுல ஆழமாக பதிஞ்சிரும். ஒரு சிறிய கிராமம். கணவன் அர்ஜுன் நல்ல மனசுக்கார், கடுமையாக வேலை பண்ணி குடும்பத்தை காப்பவர். மனைவி மீரா அழகும் அறிவும் கொண்டவர், ஆனா தனிமை உணர்ச்சி அதிகம். அவர்கள் வாழ்க்கையை வெளியில் பெர்ஃபெக்ட் போல இருந்தாலும் உள்ளுக்குள் சிறிய தகராறுகள். அப்போதான் இன்னொரு ஆள் விக்ரம் அவர்கள் வாழ்க்கைக்கு நுழைவு. விக்ரம் கணவன், நண்பன் போல வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். மீராவுடன் பேச, சிரிக்க, நேரம் கழிக்க ஆரம்பிக்கிறார். அர்ஜுன் பிஸியா இருக்கிறது காரணமா மீராவின் கவனத்தை விக்ரம் பயன்படுத்துகிறார். மீராவின் மனசு விக்ரம் பக்கம் சாயுது. இருவருக்குள் சீக்கிரட்டா நடந்துச்சு. ஒரு நாள் அர்ஜுன் விக்ரமை பற்றி சந்தேகம் அடைகிறார். இரவில் ஃபோன், லெட்டர் அல்லது சந்தேகமான நடந்து கொள்ளாள். ஆனா மீரா எதுவும் மறைக்கிறாள்.
விக்ரம் கிளியரா எல்லாம் கவர் பண்ணுவார். துரோகம் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட். அர்ஜுன் டைரக்டா அவர்கள் இருவரையும் ஒன்னா இருக்கிறதை காண்கிறான். அந்த நொடி அர்ஜுன் ஹார்ட் பிரேக். அவன் மனசுல கேள்வி, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? மனைவி துரோகம், கணவன் கண்ணீர், சொசைட்டி பார்வை. அர்ஜுன் ஒரு கடுமையான டிசிஷன் எடுக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போறாரா அல்லது ரிவெஞ்சா ஏதாவது நடக்குமா? விக்ரம் மீராவை காதலிக்கவில்லை. அவனுக்கு ஆசை மட்டும். இறுதியில் மீரா தனியாக விட்டுவிடப்படுகிறாள். அர்ஜுன் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கிறார். ஆனா அந்த காயம் ஆயுள் முழுக்க இருக்கும். துரோகம் பண்றவங்க சுகத்துக்கு மட்டுமே நினைப்பாங்க. ஆனா உண்மையான பாசம் ஒரு முறை நெருங்கினா மீண்டும் சேரவே முடியாது. இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.